இன்னைக்கு நாம பார்க்க போறது குட் ஸ்லீப் ஹேபிட். அது எடுத்துன்னு வர்றதுக்கு சிம்பிளான ஆசனாஸ். ஆஃபீஸ்ல இருந்து நிறைய டென்ஷன் இருக்கும், வீட்டில் வந்து இன்னொரு டென்ஷனும் இருக்கும். ஸோ நம்ம படுக்கும்போது மனசு அப்படியே சுத்திட்டு இருக்கோம். என்னோட டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபேனை ஆஃப் பண்ண அந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆட உடனேயும் ஃபேன் திருப்பியும் சுத்திட்டு தானே இருக்கும். அந்த லெஃப்ட் ஓவர் எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நிறைய பேருக்கு இது மாதிரி மனசுல ஏதோ ஓடிட்டே இருக்கும், தூக்கமே வராது. ஸோ அந்த காம்னஸ், குவயட்னஸ் நம்ம மனசுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு, உடம்புக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்பு ரிப்பேர் எல்லாமே, க்ரோத், மெமரி ஸ்டோர் ஆகிறது எல்லாமே தூங்குற நேரத்தில் தான் ஆகும். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் பாடி, ஃபார் யோர் மைண்ட் ஆல்சோ. கொஞ்சம் மனசில் காமாக இருக்கணும்னா டெஃபினட்டாக யூ மஸ்ட் ஸ்லீப் ஆன் டைம். ஸோ டு பிரிங் தட் காம்னஸ் இன்னைக்கு நாங்கள் சிம்பிளான ஒரு யோகா போஸ் சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த போஸோட பேர் சான்ஸ்கிரிட்ல சூப்த அர்த்த மத்ஸ்யேந்திராசனா. சூப்தனா ஸ்லீப்பிங், அர்த்தனா ஹாஃப். மத்ஸ்யேந்திராசனா ஒரு ரிஷியோட பேர் மத்ஸ்யேந்திரியா. அவர் இது மாதிரி யோகா போஸ் தான் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட ஒரு போஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த போஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீழே தரையில் வந்து படுக்கணும். உங்கள் ரைட் லெக் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் சைடில் எடுத்துன்னு வந்து ஷோல்டர் கிட்ட எவ்வளோ கிட்டையா எடுக்க முடியுமோ எடுத்துன்னு வாங்க. நடுவுலேயே எடுத்துன்னு வந்தால் அப்படியே யூ வில் நாட் ஃபைண்ட் தட் மச் ஸ்பேஸ். ஸோ சைடில் எடுத்துன்னு வந்துட்டு டுவர்ட்ஸ் த ரைட் சைட் அண்ட் புல் இட் டுவர்ட்ஸ் த ஷோல்டர் கிட்டே. ஷோல்டர் அப்படியே மேலே தூக்கும். ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர்ஸ். நெக்கை கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இந்த மசிலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு புல் த knees close to your shoulder. Take a few breaths here. கம்ஃபர்டபுள் ஆன உடனே உங்கள் லெஃப்ட் கையை எடுத்து ரைட் முட்டியில் வச்ச உடனே அந்த முட்டியை லெஃப்ட் சைடில் எடுத்துன்னு வாங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் சைமல்டேனியஸ்லி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெச் அவுட் பண்ணணும். கண் எல்லாமே ரைட் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். உங்கள் ரைட் ஷோல்டர் கீழே இருக்கணும். எந்த முட்டியை கீழே எடுத்துன்னு வரணும்னு அதான் கோல். ஆனால் அதுக்கு இந்த மாதிரி ஷோல்டரை மேலே தூக்கவே கூடாது, சரிங்களா? இந்த ஆப்போசிட் ஷோல்டர் எல்லா டைம்லையும் தரையில் இருக்கணும். உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் நீயை பிடிச்சி எவ்வளோ கீழே எடுத்துன்னு வர முடியுமோ எடுத்துன்னு வாங்க. அப்போ தான் இந்த பின்னாடி லோவர் ஸ்பைன், தைஸ், இன்னர் ஹிப்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் வரும். ஸோ ட்விஸ்ட் பண்ணி ஸ்லோவாக ஒரு 5 பிரெத் இந்த போஸ்லேயே இருக்கணும், சரிங்களா? ஸ்லோலி அந்த 5 பிரெத்தை எடுத்த உடனே காலை திருப்பி எடுத்துனுவாங்க. இது ஈஸியாக இருந்ததுன்னா we're going to do a different variation. ஸோ உங்கள் ரைட் நீ லெஃப்ட் நீல மேலே எடுத்துனுவாங்க, ஒரு சேரில் உட்கார மாதிரி. உங்கள் ஹிப்பை ஃபர்ஸ்ட் மேலே தூக்கிட்டு ரைட் எடுத்துட்டு ரைட் மேட்டோட ரைட் சைடில் எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் 2 நீயும் லெஃப்ட் சைடில் ட்ராப் பண்ணலாம். திருப்பியும் அந்த ரைட் ஷோல்டர் ஃப்ளோர்லேயே தரையிலேயே வச்ச உடனே கொஞ்சோண்டும் டீப்பாக போகலாம். அந்த டபுள் நீன்னு சொல்லுவாங்க, அந்த டபுள் நீயோட வெயிட்லேயே இன்னும் டீப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட நீ நிறையவே மேலே இருந்தது. இப்போ அந்த டபுள் நீ பண்ண உடனே கொஞ்சோண்டும் தரைக்கு ஏற்றுன்னு வரும். ஸ்லோவாக உங்கள் நீயை தூக்கிட்டு கம் பேக் டு த மிடில், ஓகேங்களா? இந்த போஸோட பேர் சொன்ன மாதிரி சூப்த அர்த்த மத்ஸ்யேந்திரியாசனா. உடம்போட நல்லாவே டீடாக்ஸ் பண்ணும், உள்ளேருந்து மனசும் டீடாக்ஸ் பண்ணணும், சரிங்களா? மனசில் நிறைய ஓடிட்டு இருந்தால் அது டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏதோ அன்னெசரியாக உடம்புல இருக்குது. மனசுலேயும் அன்னெசரி தாட்ஸ் இருந்தால் டாக்ஸிசிட்டி தான். ஸோ யூ கேன் ட்ராப் இட் ஈஸிலி. இது மாதிரி சிம்பிளான போஸ் எடுத்து ஸ்லோவாக ஒரு 5 பிரெத் எடுத்துட்டு ரூமில் லைட்டாக ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நல்லாவே தூங்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். இட்ஸ் வெரி குட் ஃபார் யோர் ஹெல்த். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.